ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 18/6/2025 ஆணி மாதம் 4ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான புதன்கிழமை நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:37. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்றைய நாள் தேய்பிறை அஷ்டமி. மாலையிலே சிவன் கோவிலுக்கு சென்று கால பைரவருக்கு விளக்கேற்றுங்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இந்த வேளையிலே கலை மற்றும் கல்வி எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரை சந்திப்பதற்கும் ஜாதகம் பார்ப்பதற்கும் புது கணக்கு தொடங்குவதற்கும் அருமையான நேரம் இந்த நேரம். அதேபோல் புதிதாக விதை விதைக்கலாம், அதற்கும் சிறப்பான நேரம் இது. அதேபோல் இன்று கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 10 முதல் மதியம் 11 வரை. நேரம் காலை 10 முதல் 11 வரை. இந்த வேளையிலே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வழக்கு விவகாரங்கள் போன்றவை ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். இந்த வேளையிலே ஆலயத்திலே அமர்ந்து சஷ்டி கவசம் படிப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:01 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 10:58 வரை தேய்பிறை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 10:01 வரை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், அதன் பின்பு மகம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் துவங்குகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே ஒரு தெளிவு பிறக்கின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு இன்றைய நாளிலே செய்யுங்கள். கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நிறைய வெற்றிகளை பெறுவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு. உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும்.
அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லாமே கிடைக்கின்ற சிறப்பான நாள். அவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், காலபைரவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். செய்தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும். கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு, நாள் சிறப்பாக இருப்பதற்கு, சந்திராஷ்டம பாதிப்புகள் குறைவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், காலபைரவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளிலே எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலே இருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பணம் உங்கள் கைக்கு தேடி வருகின்ற வேலை வந்துவிட்டது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டு. அதேபோல் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிம்ம ராசியினருக்கு சிறப்பான நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், காலபைரவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், காலபைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திடீர் பணவரவு அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், காலபைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற வேலை வந்துவிட்டது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்திலே அசுர வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். வியாபாரத்திலே பெரும் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாய் கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனத்தோடு இருங்கள். கவனத்தோடு இருந்து இன்றைய நாளிலே நீங்கள் கடக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ராமாயணம் நமக்கு அற்புதமான அறிவுரைகளை வழங்குகின்ற அற்புதமான ஒரு காவியம். ராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய நாட்டினுடைய பொக்கிஷங்கள். இந்த ராமாயணத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெருமாளே வந்த ஒரு கதையைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமாயணத்தை நடத்தியவரே அவர்தான். ஒரு படத்தை இயக்கிய இயக்குனரே அந்த படத்தை அமர்ந்து பார்ப்பது போல் இந்த ராமாயணத்தை நிகழ்த்திய பெருமாளே ராமாயணத்தை கேட்க வேண்டும் என ஆசை கொண்டாராம்.
இது நடைபெற்றது அற்புதமான ஒரு விஷயம். திருமலை நம்பி ராமானுஜருக்கு ராமாயணத்தை சொல்லும்போது பெருமாள் தானும் வந்து கேட்டிருக்கின்றார். ராமானுஜருக்கு வால்மீகி ராமாயணத்தை தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகள் வாயால் சொல்லி கேட்க வேண்டும் என்று ஆசை. திருமலை நம்பிகளோ தினம்தோறும் திருமலையானுக்கு சேவை செய்து கொண்டிருப்பவர். திருமலையையே திருமாலாக பார்த்த ராமானுஜர் திருமலை மீது கால் கொண்டு ஏற மனம் இல்லாமல் மலை அடிவாரத்திலேயே இருந்து விட்டாராம். சரியாக 18 நாட்கள் ராமானுஜருக்கு ராமாயணம் சொல்வதற்காக திருமலை நம்பிகள் தினம்தோறும் திருமலையிலே இருந்து இறங்கி வந்து ராமானுஜருக்கு ராமாயணத்தை சொல்வாராம். அப்படி ஒரு நாள் ராமாயணம் சொல்லும்போது ஸ்ரீனிவாச பெருமாளும் வந்து ராமாயணத்தை கேட்பதை பார்த்தாராம். யார்? திருமலை நம்பிகள் பார்த்திருக்கின்றார். அப்போது பகவான் அவரிடம் ராமானுஜருக்கு சொல்கின்றீர், எனக்கு சொல்லவில்லையே என கேட்டாராம். பகவானே விரும்பி கேட்கும்படியான ஒரு விசேஷம் கொண்டது ராமாயணம் என்பது இதன் மூலம் நமக்கு புலனாகின்றது. இன்றைக்கும் ராமாயணம் ஒலிக்கின்ற இடங்களிலே எல்லாம் ஆஞ்சநேயரும் இருக்கின்றார், பெருமாளும் வந்து கேட்கின்றார். அதனால்தான் ராமாயண உபன்யாசம் நடக்கும்போது நேர் எதிரிலே பலரும் அமர்ந்து கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த இருக்கையானது ஹனுமனுக்கானது. கோசலத்திலே அவதார நோக்கம் முடிந்து தன்னோடு யதாஸ்தானத்துக்கு பகவான் திரும்போது இருக்கின்ற செடி கொடிகள் எல்லாம் கூட மோட்சம் கொடுத்து தன்னோடு வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போனார். ஆனால் ஹனுமன் அவரோடு போகவில்லை. ஏனென்றால் நான் அந்த ஊருக்கு வரவில்லை, அங்கு வைகுண்டத்திலே ராமாயண உபன்யாசம் உண்டா என கேட்டாராம். ராமாயண உபன்யாசம் என்பது கலிகாலத்திலே இங்கு பூலோகத்திலே தான் நடக்கும், வைகுண்டத்திலே கிடையாது என சொல்லியிருக்கின்றார் பெருமாள். அப்படியானால் நான் அங்கு வரவில்லை. ராமா, உன்மேல் எனக்கு அன்பும் பக்தியும் நிறைய இருக்கின்றது. எனக்கு ராமாயண உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நான் வைகுண்டத்துக்கு வரவில்லை, இங்கேயே இருக்கின்றேன் என சொல்லி ஆஞ்சநேயர் பூலோகத்திலேயே தங்கிவிட்டாராம். அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயரை வணங்கினால் நாம் எப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு வந்தாலும் அதனை நாம் சுலபமாக கடப்பதற்கு ஆஞ்சநேயனுடைய அருளானது நமக்கு கிடைக்கும். காரணம், தெய்வங்களிலேயே மிக மிக கெட்டிக்காரனான ஒரு தெய்வம் என்றால் அது ஆஞ்சநேயர் தான். ஹனுமாரை தவிர சீதையை யாரால் அப்படி அழகாக பார்த்து கண்டுபிடித்து வந்திருக்க முடியும்? ஆகவே இதனை இவன் எளிதாக முடிப்பான் என மிக சரியாக கருதித்தான் ராமர் ஆஞ்சநேயர் வசம் அந்த பணியை ஒப்படைத்தார். நவவியாகரண பண்டிதராய நம என ஒன்று சொல்வார்கள். ஆஞ்சநேயரை பார்த்து ராமரே வியந்து பேசினாராம். குறிப்பாக ஹனுமனுடைய பேசும் திறமை மிக அற்புதமாக ராமரே சொல்கின்றார். லக்ஷ்மணனிடம் சொல்கின்றார், லக்ஷ்மணா, பேசினால் ஹனுமன் மாதிரி பேச வேண்டும். இந்த ஹனுமன் மிக அழகாக பேசுகின்றார். கத்தியோடு எதிரிலே கொல்ல வேண்டும் என்று வருகிறவன் கூட ஹனுமனுடைய பேச்சை கேட்டால் மதிமயங்கி அப்படியே கத்தியை கீழே போட்டுவிட்டு உட்கார்ந்து விடுவான் என கம்பராமாயணத்திலே ராமன் சொல்வதாக அற்புதமாக சேவை சாதிக்கின்றார் கம்பர். அவர் சொல்கின்றார், ஆர்கொலோ இச்சொல்லின் செல்வன் என ஆஞ்சநேயர் செய்வதையெல்லாம் தாமும் செய்ய வேண்டும் என பகவான் ஆசைப்பட்டாராம். அவர் ராமதூதராய் இருப்பதைப் போலவே தாமும் பாண்டவர்களுக்காக கிருஷ்ணாவதாரத்திலே தூது போனார். ஆஞ்சநேயர் போல நன்றாக பேசக்கூடியவர் தமக்கு அப்பாவாக வர வேண்டும் என்றே வசுதேவரை தேர்வு செய்தாராம் கிருஷ்ணர். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான குணங்களை எல்லாம் கொண்டவர் ஆஞ்சநேயர். ராமருக்கும் சுக்ரீவனுக்குமான
நட்பு என்பது என்றும் நிலையாக இருக்க வேண்டும் என விருப்பப்பட்டு கற்களை கொண்டு தீயை ஏற்றி அந்த அக்னியை நீங்கள் 2 பேரும் தம்பதி மாதிரி வலம் வாருங்கள் என்று சொன்னவர் ஆஞ்சநேயர். அதனால்தான் நாமும் புத்திர் பலம் யசோதரியம் நிர்பயத்வம் அரோகதாத் அதாட்சியம் வாக்படும் துவம்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் என ஆஞ்சநேயரை அனுதினமும் வணங்குகின்றோம். ஆஞ்சநேயரை வணங்க வணங்க அந்த ராமபக்தனான ஆஞ்சநேயருடைய மனதிலே நாமும் இருந்து நமக்கு நல்ல ஒரு வாக்கு வன்மையும் நல்ல ஒரு சாதுரியமான புத்தியையும் ஆஞ்சநேயர் கொடுப்பார். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான ராமாயணத்தை அனுதினமும் அதிலிருந்து 2 பகுதிகளையாலும் படித்து நாம் மேன்மை கொள்ள வேண்டும். அவற்றை படிப்பதால் நம்முடைய சிந்தை சுத்தமாகும். ராமாயணத்தை படிக்க படிக்க அந்த ராமருடைய குணங்களானது நன்மேல் வந்துவிடும். ராமருடைய குணமானது ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன் இந்த உலகத்திலே எது பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். ஆகவே அற்புதமான இந்த காவியமான ராமாயணத்தை அனுதினமும் படிப்போம். ராமர் வழியிலே நடப்போம். நன்றி, வணக்கம்.